வரீங்க? என்ன ரேங்க் எடுத்தீங்க? என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்துறீங்க? என் பேர் வந்து சந்தியா. என்னுடைய ஓவரால் ரேங்க் வந்து 2210. நான் வந்து திருவள்ளூர் கோர்ட் எடுத்திருக்கேன். ஓகே. என்ன எவ்வளோ கொஸ்டின் போட்டீங்க 200க்கு? நான் 200க்கு 164 கொஷின் போட்டேன். என்ன படிச்சிருக்கீங்க? எப்படி டிஎன்பிஎஸ்சிக்குள்ள வந்தீங்க? நான் வந்து பிஎஸ்சி பிஎட் படிச்சிருக்கேன். இது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஐடியா இல்லை. நானாக தான் பசங்க படிக்கிறத பார்த்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன். ஃபஸ்ட்டு எனக்கு கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் அதுக்குள்ளே வர வர கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸியாக இருக்க ஆரம்பிச்சிது. நான் எங்கேயும் கோச்சிங் சென்டரும் போகல, வீட்டிலேருந்தே தான் படித்தேன். டெஸ்ட் பேட்ச் எதுவும் போடல, ஓனாக தான் படித்தேன். படிக்க படிக்க எனக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால அது மேலே எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிது. இது வந்து செகண்ட் அட்டம். ஃபஸ்ட்டில் வந்து 150 கொஷின்ஸ் போட்டேன். அதுவே எனக்கு ஓரளவுக்கு நான் பாதி தான் படித்தேன். இருந்தாலும் அந்த அளவுக்கு போட்டதே எனக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. செகண்ட் அட்டம்மில் இன்னும் போடலாம், நான் இன்னும் போட்டிருப்பேன். சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணதுனால என்னால் இந்த 164 தான் போட முடிஞ்சுது. நான் வந்து 2021 டிகிரி முடிச்சிட்டேன். 23, 24 பிஎட் படிச்சுட்டு இதுவும் படித்தேன். எனக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு. எனக்கு காலேஜ் வந்து லோக்கலில் அப்படின்றதுனால எனக்கு வீட்டில் டைம் கிடச்சிது. அதனால் நான் இதை படித்தேன். ஃபேமிலி ஃபுல் சப்போர்ட். அவங்க இல்லைன்னா என்னால் இது முடிஞ்சிருக்காது. அப்பா அம்மா தான் எல்லாத்துக்கும் காரணமே. அவங்க தான் ஃபுல் சப்போர்ட் எல்லாமே. ஸ்கூல் காலேஜெலாம் நல்லா டாப்பராக தான் இருந்தேன். நான் இந்த கொஸ்டினே ரொம்ப கம்மின்னு தான் நினைக்கிறேன். இதை விட நான் அதிகமாக போட்டிருக்கலாம். சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணதுனால என்னால் இது போட முடியல. இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கலாம் அப்படின்னு தோணுது. புரிஞ்சு தான் படிக்கணும். ஃபுல்லாமே புரிஞ்சு படித்தா தான் கொஸ்டின்ஸ் போட முடியும். ஒரு சிலர் மனப்பாடம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதை மனப்பாடம் பண்ணி ஷார்ட்கட் போட்டு படித்தா போதும். ஃபுல்லாக நோட்ஸ் தான் எடுத்தேன். தமிழுக்கு நான் நோட்ஸ் எடுக்கல, புக்கில் பார்த்து தான் படித்தேன். ஜிஎஸ் ஃபுல்லாக நான் நோட்ஸ் எடுத்து தான் படித்தேன். அது எனக்கு ரிவைஸ் பண்ணதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. புக்கு ஃபுல்லாக படித்தேன். தமிழ் புக்கு ஃபுல்லாக அட்டை டு அட்டை படிக்கணும். ஜிகே வந்து நம்ம சிலபஸ் படி படித்தாலே போதும். மேக்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸி தான். நம்ம அது டெய்லி ஃபாலோ பண்ண கொஞ்சம் ஈஸி ஆகிடும். அது நிறைய போட்டு பார்ப்பேன். ஒரு நாளைக்கு 2 ஹவர்ஸ்னால நான் மேக்ஸ் போட்டு பார்ப்பேன். மூணுமே தான் படிப்பேன். ஒரு நாளைக்கு பாதி நாள் வந்து நான் தமிழ் தான் படிப்பேன். மீதி வந்து மேக்ஸ்க்கு ஒரு 2 ஹவர்ஸ் ஒதுக்கிடுவேன். மீதி இருக்கிற ஹவர்ஸ் வந்து நான் ஜிகே படிப்பேன். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நான் ஃபுல்லாக ரிவைஸ் தான் பண்ணேன். இதுக்கு முன்னாடியே நான் எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டேன். அது ஃபுல்லாக எனக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு மட்டும் டைம் கரெக்டாக இருந்துச்சு. நான் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணல, ஒரு 3-4 தடவை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணேன். அதனால தான் என்னால் இந்த கொஸ்டின் போட முடியும். எனக்கு ஃபஸ்ட்டு வரும்போது அதை பற்றி சுத்தமாக தெரியாது. அப்புறம் போக போக யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்ப்பேன். அது பார்க்க எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க, இந்த மாதிரி தான் நம்ம படிக்கணும் அப்படின்ட்டு எனக்கு அது புரிஞ்சிக்கவே கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. நான் கோச்சிங் போயிருந்தேன், எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குமோ என்னமோ. எனக்கு போக போக தான் அது தெரியவே ஆரம்பிச்சு. ஃபுல்லாக ரிவைஸ் தான். அது வந்து நான் லைன் பை லைனாக படிக்காமல் கொஞ்சம் திருப்பிட்டே போயிட்டேன். அதாவது நம்ம அது கண்ணால் பார்த்தா நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும் அப்படின்றதுக்காக அது ஃபுல்லாக நான் திருப்பிட்டே போயிட்டேன். ரிவைஸ் தான். ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணதுனால மட்டும் தான் ஞாபகம் இருக்குது. எனக்கு இப்போ கூட ஞாபகம் இருக்குன்னா நான் அத்தனை தடவை ரிவைஸ் பண்ணேன். இல்லைன்னா சுத்தமாக ஞாபகம் இருக்காது. ஒரு 3-4 தடவைனால ரிவைஸ் பண்ணால் தான் எதுவாக இருந்தாலும் ஞாபகம் இருக்கும். அந்த கன்ஃபியூஸ் வரதுக்கு ரீசனே என்னென்னா, நம்ம ரிவைஸ் பண்ணாமல் இருந்தால் தான் அந்த கன்ஃபியூஸ் வரும். ரிவைஸ் பண்ண டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டே இருந்தால் அந்த கன்ஃபியூஸும் சுத்தமாக இல்லாமல் போயிடும். எக்ஸாம் ஹாலில் நான் மிஸ்டேக் பண்ணதுன்னு பார்த்தா தெரிஞ்ச கொஸ்டினை தப்பு பண்ணிட்டு வந்துட்டேன். அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. தெரிஞ்ச கொஸ்டின் நான் போட்டிருந்தேன்னா நான் ஃபஸ்ட்டு டே கவுன்சிலிங் வர்றதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அந்த தெரிஞ்ச கொஸ்டின் ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து நான் தப்பு பண்ணிட்டேன். அது பண்ணது தான் நான் மிகப்பெரிய பண்ண தப்பு. எனக்கு டைம் கரெக்டாக இருந்துச்சு. நான் வந்து ஃப்ரீ டெஸ்ட் நிறைய போடுவேன். டெஸ்ட் பேட்சுக்கு அதுக்குன்னு காசு கொடுத்து போடாமல் ஃப்ரீயாக என்னென்ன கிடைக்குதோ அது எல்லாமே நான் அது பார்ப்பேன். அதனால் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு.
எப்பவும் படிச்சுட்டே இருங்க. படிச்சுட்டே இருந்தால் என்றைக்கோ ஒரு நாள் நம்மளுக்குன்னு ஒரு ஜாப் இருக்கும், கன்ஃபார்மாக இருக்கும். எப்பவும் படிச்சுட்டே இருங்க. நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. இந்த கவுன்சிலிங்கில் 1 மார்க்கில் 2 மார்க்கில் கிட்ட வந்து கிடைக்காம போனவங்க இருப்பாங்க. அவங்களுக்காக என்ன செய்தி சொல்கிறீங்க? இந்த தடவை நீங்கள் லாஸ்ட்டாக வந்தால் இன்னொரு தடவை கண்டிப்பாக ஃபஸ்ட்டாக தான் வருவீங்க. இதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டே வந்து ஃபஸ்ட்டில் தான் வருவீங்க நெக்ஸ்ட் கவுன்சிலிங்க்கு. எப்படி இருக்கு ஃபோட்டோ எடுத்தது ஆர்டர்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உள்ளே வந்து பதட்டமாக இருக்கும், நம்மளுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்குமா இல்லையா அப்படின்ட்டு. வெளியில் வந்துட்ட அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த படிப்பு வந்த அப்புறம் உங்களுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் ஆயிருக்கா? கண்டிப்பாக. எல்லாமே நான் கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமாக பார்ப்பேன், அதனால எனக்கு வந்து கொஞ்சம் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகுன மாதிரி எனக்கு தோணுது. அவங்க முதல்ல டிஎன்பிஎஸ்சி படிக்கும்போது சொன்னப்ப நீங்கள் என்ன சொன்னீங்கய்யா? படிக்கணும், அவசியமாக படிக்கணும், அதில் தான் நீ முயற்சி பண்ணி வரணும் அப்படின்னு நான் சொன்னேங்க. வில்லேஜ் பேக்ரவுண்டா இல்லை சிட்டியா? வில்லேஜ் தான். வில்லேஜ் தான். பொம்பளை பிள்ளைங்களாம் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க, நிறைய படிக்க மாட்டாங்கலாம் சொல்லுவாங்களே. இல்லை எங்கள் வீட்டில் எல்லாம் நாங்கள் படிக்கணும், வேலைக்கு போகணும், அந்த மாதிரி ஐடியா தான். சீக்கிரம் கல்யாணம் பண்ணுற ஐடியாலாம் இல்லை. அவங்க என்ன மாதிரி சப்போர்ட்லாம் பண்ணீங்க? கேட்குற புக்கெல்லாம் எல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணோம். அதுக்குன்னு டைம் எடுத்து படிக்க சொன்னோம். தீவிரமாக படிச்சுட்டு பார்ப்பேன். இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. குடும்பத்தில் வேறு யாரும் அரசு அதிகாரி இருக்காங்களா? இல்லை இதான் அண்ணன் இருக்கார், எங்கள் அண்ணன் டீச்சர்ஸ் ஆகிறாரு. அதுக்கு அடுத்து பாப்பா. இப்போ அண்ணன் புள்ள உள்ளே போயிருக்கான், தெரியல. நிறைய பேர் பொம்பளை பிள்ளைங்க படிக்கிறாங்க. இப்போ வீட்டில் அந்த அளவுக்கு சப்போர்ட் இல்லை. எந்த அளவுக்கு முக்கியம் ஒரு ஃபேமிலியோட சப்போர்ட் அவசியமாக வேணும். பொம்பளை பசங்களுக்கு அவசியமாக வீட்டில் இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணணும். வேணான்னுலாம் சொல்லக்கூடாது. தீவிரமாக படிக்க தான் சொல்லணும். அதான் சரிங்க.